தாழ்த்தப்பட்ட அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சமுதாயத்துல பிறந்தவர் தான் இளவரசர். அந்த அம்மா கோர்ட்ல வந்து அவனுக்கு எனக்கு சம்மந்தம் இல்லைன்னு ஒரு வார்த்தை சொன்னது பாருங்க. நான் தான் சுபாஷினி. எனக்கும் கவினுக்கும் என்ன நடந்ததுன்னு எனக்கும் அவனுக்கும் மட்டும்தான் தெரியும். எங்க அப்பா அம்மாக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமுமே கிடையாது. அவங்கள பனிஷ் பண்ணணும்னு நினைக்கிறது தப்பு. கவின் மாதிரி இருக்கக்கூடிய பல்லாயிரக்கணக்கான கவின்மார்க்கு சுபாஷினி மாதிரி ஆட்கள் தான் தேவைப்படும். சுஜித் வந்து என்ன தெரியும் அந்த பையனை பத்தி உங்களுக்கு எல்லாம்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவன் ஒரு நேஷனல் லெவல் அத்லெட், அது உங்களுக்கு தெரியும். கவின் மட்டும் கிடையாது, சுஜித்ங்கிற பையனும் தான். என் ஜாதியை தவிர வேற எந்த ஜாதியில் லவ் பண்ணலாம் என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒன்று வெட்டுவேன், இல்லைன்னா எப்படி சொல்றது பையனை வெட்டுவேன். நான் இவங்களுக்கு ஆதரவா அம்பேத்கர் பண்ண இஸ்லாமியல் அல்லாதவர்கள் வந்து உங்க பொண்ணை விரும்பி கேட்டாங்கன்னா கோபி சுதாகரோடைய போட்டோவையும் தமிழ்ல போட்டு குடிக்கிற தண்ணியில மலத்தை கலக்குறாங்கன்னா அவங்கள உங்க மண். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ரப்பி ஷ்ரஹ்லி சத்ரி வயஸ்ஸிர்லி அம்ரி வஹ்லுல் உக்ததம் மின் லிசானி யஃப்கஹு கௌலி. அல்ஹம்துலில்லாஹ். இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க போறோம்னா, நாடே பரபரப்பா பேசிக்கிட்டு இருக்க கவின் சுபாஷினி அப்படிங்கிறவங்க, அதாவது திருநெல்வேலியை சார்ந்தவங்க, அதில் கவின் அப்படிங்கிறவருடைய அந்த படுகொலையை பற்றி தான். அவர் படுகொலை செய்யப்பட்டிருக்காரு. எதுக்காக? அவர் தாழ்த்தப்பட்டவர் அப்படின்னு சொல்லப்பட்டதுனால அவருக்கு இந்த நிலைமை நடந்திருக்கு. அவர் இந்த பெண்ணை, அதாவது உயர்ந்த குலத்து பெண்ணை காதலிச்சிருக்காரு. காதலிச்ச உடனே அந்த பெண் வீட்டை சேர்ந்தவங்க, நீ எப்படிடா அவரை காதலிப்ப, உனக்கு என்ன தகுதி இருக்குது? அதாவது அவர் நல்லா படிச்சிருக்காரு, இன்ஜினியராக இருக்கார், ஒரு பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறாரு. அவர் வந்து மாதம் 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறாரு. ஆனால் அவங்களுக்கு அதெல்லாம் தகுதியாக படலை. ஆனால் அவர் தாழ்ந்த ஜாதி, அவருடைய கேஸ்ட்டை எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா, நீ எப்படி என் பொண்ணை காதலிக்கலாம், நீ எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுடைய தம்பி 21 வயசு தான் ஆகுது. எவ்வளோ ஜாதி வெறி பாருங்க. 21 வயசில் கவினுங்கிற பையனை வெட்டி கண்டதுன்னமாக கொலை பண்ணுறான். சரிங்களா? இப்போ என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷயம் தான் நடந்துச்சா தமிழ்நாட்டில் அப்படின்னு கேட்டால் இல்லை, நடந்துக்கிட்டே தான் இருக்குது. இப்போ நம்ம இளவரசன் விஷயத்தில் பார்த்துருக்கலாம். அதுக்கப்புறம் எத்தனையோ விஷயங்கள். என் ஜாதி பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிட்டியா, காதலிச்சிட்டியா, உன்னைய வெட்டி நாங்கள் தண்டவாளத்தில் போடுவோம், பாலத்தில் போடுவோம், எல்லார் முன்னாடியும் வச்சு தைரியமாக வெட்டுவோம். இனிமே வந்து எவனுக்கும் அந்த தைரியம் வரக்கூடாது. எங்கள் ஜாதியில் உள்ள பொண்ணை காதலிக்கிற தைரியம் எவனுக்கும் வரக்கூடாது அப்படின்னு பகிரங்கமாக செய்கிறது. சரி, காதல் விஷயத்தில் தான் இப்படி நடக்குதா, சரி நம்ம இந்த பசங்களுக்கு அட்வைஸ் சொல்லிட்டு போயிடலாமா? ஏங்க நீங்கள் இப்படி காதலிக்கிறதுன்னு ஆகிப்போச்சு, இந்த மாதிரி காதலிக்காதீங்க, இந்த உயர்ந்த குலத்தின் வெறி பிடிச்சவனுங்க அவங்களோட பொண்ணை காதலிக்காதீங்கன்னு சொல்லி அட்வைஸ் பண்ணுற மாதிரி இருக்குதா? கிடையாது. இந்த ஜாதி வெறிங்கிறது எல்லா இடத்துலையுமே இருக்குது. ஒரு ஸ்கூல் படிக்கிறான் ஒரு பையன், அவன் நல்ல மார்க் எடுக்கிறான், ஆனால் அவன் தாழ்த்தப்பட்டவன் கருதப்படுறான். நீ எப்படா என்னை விட நிறைய மார்க் எடுக்கலாம், எங்கள் ஜாதியில் உள்ள பிள்ளைங்களை விட மார்க் எடுக்கலாம் அப்படின்னு அவனை கொள்கிறாங்க. ஒரு பையன் நல்லா சம்பாதிச்சு ஒரு புல்லட் பைக் வாங்குறான், நீ தாழ்த்தப்பட்ட ஜாதி, நீ எப்பறம் இவ்வளோ காஸ்ட்லியான பைக் வாங்கி ஓட்டலான்னு அவன் கையை வெட்டுறாங்க. ஒரு புள்ள நல்லா படிக்குது, உள்ளே உட்காந்து எக்ஸாம் எழுதுது, நீ தாழ்த்தப்பட்ட ஜாதி, எங்களோட உட்காந்து எக்ஸாம் எழுதுவ, வெளியே போ அப்படின்னு சொல்லி வெளியே அனுப்பிச்சி விட்றாங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. ஒரு ஸ்கூலில், அதுவும் கவர்மெண்ட் ஸ்கூலில் ஒரு ஆயாமா அவங்க வந்து சமைச்சு போடுறாங்க சத்துணவு கூடத்தில். அந்த சத்துணவு கூடத்தில் அங்கே படிக்கிற பிள்ளைகளில் சில பேர் இந்த உயர்ந்த ஜாதின்னு சொல்லிப்பாங்க இல்லையா, அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா போராட்டம் பண்ணுறாங்க. நாங்கள்லாம் உயர்ந்த ஜாதி, எங்களுக்கு இந்த பெண்மணி வந்து சமைச்சு போட்டு நாங்கள் சாப்பிட்டா எங்களுக்கு தீட்டு, நாங்கள் சாப்பிடக்கூடாது, உனக்கு காசே இல்லைன்னு சொல்லி தான் கவர்மெண்ட் ஸ்கூலில் வந்து படிக்க வச்சுருக்க இல்லையா? அதில் அவங்களுக்கு எவ்வளோ திமிரு பாருங்க. நாங்கள் சாப்பிட மாட்டோம், இந்த பொண்ணை வேலையிலேருந்து எடுக்கணும் அப்படின்னு சொல்லி போராட்டம் பண்ணுறாங்க. இதை அவங்கள சமாதானப்படுத்துறதுக்கு கலெக்டர்லேருந்து அமைச்சர்கள்லேருந்து எல்லாரும் வந்து அவங்கள சமாதானப்படுத்துகிறாங்களே தவிர அவங்களுக்கு மேலே ஆக்ஷன் எடுக்கலை. நீ என்னடா இப்படி பேசுறது அப்படின்னு சொல்லி அவங்க மேலே ஆக்ஷன் எடுக்கல. அந்த மாதிரி தான் இன்றைக்கி நம்ம நாட்டோடைய நிலைமை இருக்குது. எல்லாருமே அவங்களுடைய அரசியல் தேவைகளுக்காக தான் இந்த ஜாதிகளை பயன்படுத்திக்கிறாங்களே தவிர எந்த ஆட்சியாளர்களுமே, அது எந்த கட்சியாக வேணா இருக்கட்டும், இந்த ஜாதிக்கு எதிராக எதுவுமே அவங்களால செய்ய முடியல. திராவிடம் பேசலாம், எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லி சமத்துவம் பேசலாம், பகுத்தறிவு பேசலாம், இல்லை அவங்களால ஏதாவது இதில் சாதிக்க முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டோன்னா, அதாவது 100ல் 1% இப்போ டைரெக்டாக ஒன்றா கேட்க வைக்காமல் இருக்கலாம். நீ உங்கள் ஜாதி என்ன அப்படின்னு சொல்லி முதல்லாம் கேட்பாங்க. ரொம்ப துன்புறுத்தப்படுவாங்க. இப்போ கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. மீடியாக்களும் ஜாஸ்தியாகிடுச்சு. ஒன்று பண்ணாலே அது வெளியே வந்துடுது. இப்போ ஒரு தாழ்ந்த ஜாதியில் குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலந்தாங்க, உடனே வெளியே வருது, அவங்களுக்கு வந்து அப்போஸ் பண்ணுறாங்க. அதனால் வந்து சில விஷயங்கள் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது.
இந்த மாதிரி இவங்களுடைய கொள்கை கோட்பாடுகள் ஒரு விஷயத்த தற்காலிகமாக கொஞ்ச நேரத்துக்கு குறைக்குதே தவிர அந்த விஷயத்தை அழிச்சிச்சான்னு கேட்டால் இல்லை. அவங்க அழிக்கிறதுக்காக போராடுறவங்களும் எப்படி இருக்காங்கன்னா, ஒரு தவறான ஒரு கொள்கையை கையில் எடுத்துக்கிட்டு கடவுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டா நம்ம என்ன பண்ணிடலாம், ஜாதியை ஒழிச்சிடலான்னு நினைக்கிறாங்க. ஏன்? கடவுளுன்ற பேரில் தான் இந்த ஜாதியை உருவாக்கியிருக்காங்க. இந்த ஜாதி வந்து இவன் தான் பெரியவன் அப்படிங்கிற ஒரு எண்ணம். இந்த கொலைக்கு பேரே என்ன? ஆணவ கொலை. ஆணவம் அப்படிங்கிறது எப்படி உருவாயிடுமா? நான் பெரியவன் நீ சின்னவன் சொன்னால் யாராவது மற்றவங்க கேட்டுப்பாங்களா? கேட்க மாட்டாங்க. கடவுள் இப்படி உருவாக்கியிருக்காரு, எங்கள் குலத்தை எல்லாம் பெரிசாக உருவாக்கியிருக்காரு, நீ தாழ்ந்தவன் உருவாக்கியிருக்காரு அப்படின்னு சொன்னால் மற்றவங்களால பேச முடியாது. அப்போ இந்த பகுத்தறிவு பேசுகிறவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, அப்போ கடவுளே நம்ம இல்லைன்னு சொல்லிட்டா இந்த ஜாதிகளே இல்லைன்னு ஆயிடும்ல அப்படின்னு சொல்லி உண்மையை மறுக்கிறாங்களே தவிர உண்மையோடு சேர்த்து இந்த ஜாதியை அழிக்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அதுதான் அவங்க பண்ணுற தப்பு. அவங்க இதுக்காக நிறைய உழைக்கிறாங்க, அவங்களெல்லாம் பாராட்டுக்குரியவங்க தான். ஆனால் அவங்களுடைய உழைப்பு ஏன் பயனளிக்காமல் போகுதுன்னா, அந்த உழைப்புல உண்மையை வெளியெடுத்துடுறாங்க. நீ கடவுளை மறுத்ததுனால இப்போ ஜாதி அழிஞ்சிருச்சா? நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே தான் போகுது இந்த கொலைகள். இன்னும் நிறையா பண்ணுவான், இன்னும் பண்ணிக்கிட்டே தான் இருப்பான். என்ன நீங்கள் பனிஷ்மெண்ட் கொடுத்துருவீங்க, கொஞ்ச நாள் பிடிச்சி உள்ளே போடுவாங்க, அதுக்கப்புறம் வெளியே விட்டுற போகிறாங்க. அவங்க ஜாதியோட இன்ஃப்ளூயன்ஸை யூஸ் பண்ணி அவங்க வெளியே வந்துட போகிறாங்க. எதுவுமே நடக்க போகிறது கிடையாது. சரிங்களா? இப்போ என்னன்னா, அப்போ இந்த ஆணவம் அப்படிங்கிறது எப்படி குறையும்? ஆணவம்ன்றது சும்மா குறைஞ்சிருமா? ஒருத்தனுக்கு ஆண்ட பரம்பரையிலே இருந்துட்டாங்க, அவங்களுக்கு உடனே குறைஞ்சிருமா? குறையாது. அப்போ அந்த ஆணவம்ங்கிறது எப்படி குறையும்? ஜாதியே இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கும் போது தான் குறையும். நீங்கள் பண்ணுற மாதிரி அடிக்கடி போராட்டம் நடத்தி ஜாதி பேர் இனிமேல் போடக்கூடாது, இனிமேல் வந்து ஜாதினா என்னன்னு கேட்கக்கூடாது, இனிமேல் இந்த மக்களுக்கு துன்புறுத்தக்கூடாது, இப்படி சொல்கிறதுனால கட்டுப்படுத்தலாமே தவிர அழிக்க முடியாது. இதை மொத்தமாக அழித்த ஒரே ஒரு மனிதர் யார்? ஒரே ஒரு மார்க்கம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா இஸ்லாம் தான். இஸ்லாத்தில் ஜாதின்ற ஒன்று இருக்குதா? இப்போ நம்ம ஒரு இஸ்லாமியர்களே எடுத்துப்போமே, இஸ்லாத்தில் இருந்துக்கிட்டு இஸ்லாத்தில் இல்லாத, இஸ்லாம் தப்புன்னு சொல்கிற, இஸ்லாம் ஹராம்னு சொல்கிற எத்தனையோ விஷயங்களை இஸ்லாமியர்கள் பண்ணுறவங்களும் இருக்காங்க. அதாவது அவன் குடிப்பான், அவன் வந்து விபச்சாரம் கூட பண்ணலாம், அவன் வட்டி வாங்குவான், அவன் வரதட்சணை வாங்குவான். அவனுடைய அறியாமையினாலேயோ இஸ்லாத்தை ஒழுங்காக அவன் புரிஞ்சுக்காமலோ இல்லை அறியாமையினாலேயோ இல்லை தன்னுடைய மன இச்சையினாலேயோ பண்ணுறவன் இருக்கான். ஆனால் ஒரு அடிமட்ட ஒரு இஸ்லாமியன் இருக்கான், அவன் பேர் தான் முஸ்லீம், அவனுக்கு இஸ்லாம்னால என்னன்னு தெரியாது. அந்த அடிமட்ட முஸ்லீம் கிட்ட போய் கேட்டால் கூட அவன் சொல்லுவான், தீண்டாமையெல்லாம் கிடையாது, ஜாதிலாம் கிடையாது, எல்லாரும் ஒன்று. இந்த ஒரு விஷயத்த ரொம்ப ஆணித்தரமாக உள்ள ஏற்றுனது தான் இஸ்லாம். இஸ்லாமை தவிர இந்த உலகத்திலேயே எத்தனையோ தலைவர்கள் வந்திருக்காங்க, கம்யூனிசம் பேசியிருக்காங்க, சமத்துவம் பேசியிருக்காங்க. இஸ்லாமை தவிர இந்த ஜாதியை ஆணி வேரோட பிடுங்கின ஒரு மார்க்கம் கிடையவே கிடையாது இந்த உலகம் பூரா எங்கே எடுத்துக்கிட்டாலுமே. ஏன்னா இறைவன் தன்னுடைய திருமறையில் என்ன சொல்கிறான்னா, ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து தான் உன்னை படைச்சேன்னு சொல்கிறான். ஒரே ஆண் ஒரு பெண்ணிலேருந்து படைக்கும் போது எங்கேருந்து பல ஜாதி வந்திருக்க முடியும்? நீ இங்கே இருந்து பிறந்தா இந்த குலத்தவன், அங்கேருந்து பிறந்தா அந்த குலத்தவன், அங்கேருந்து பிறந்தா அங்கே குலத்தவன், எங்கேருந்து பிறந்து எப்படி வந்து உயர்ந்தவன் தாழ்ந்தவன் வர முடியும்? இதில் இன்னொரு காமெடி என்னென்னா, தாழ்ந்த குலத்துன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அந்த தாழ்ந்த குலத்திலே நிறைய வகை இருக்குது. அவங்களே நீ இன்னும் தாழ்ந்தவன், நீ எங்களை விட தாழ்ந்தவன், இது ஒரு நோய். இந்த தாழ்த்தப்பட்டு பார்க்குறன்றது, அந்த ஆணவம்ங்கிறது மனுஷ மனசில் இருக்க ஒரு நோய். அது ரொம்ப அவனுக்கு சந்தோஷமாக இருக்கும். அவனே மற்றவங்களால தாழ்த்தப்பட்டவன் சொல்லப்படுவான். ஆனால் அவன்கிட்ட இருக்கிற சில பேரை என்ன பண்ணுவான், சில குலத்தார நீ எங்களை விட தாழ்ந்தவன் சொல்லி அதில் அவன் சந்தோஷப்பட்டுப்பான். சரிங்களா? அந்த மாதிரி தான் மனுஷனோட மனசு இருக்குது. அதுதான் இறைவன் என்ன சொல்கிறான், நீ ஒரு ஆண் ஒரு பெண்லேருந்து தான் வந்த, அதுலேருந்து தான் பல்கி பெருகி இருக்கீங்க. அப்போ அதில் எப்படி உனக்கு ஜாதி இருக்கும்? இன்னொன்று, இப்போ பகுத்தறிவு பேசுகிறவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, இப்போ நாங்கள் டார்வின் கொள்கையை நம்புகிறோம், குரங்குல தான் மனிதன் பிறந்தான்னு சொல்கிறோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னாங்கன்னா, குரங்குலேயே பல டைப்பு குரங்கு, நிறைய குரங்குலேருந்து வந்தாங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க குரங்கெல்லாம் அப்படியே மனுஷனாக மாறிடுச்சின்னு சொல்கிறாங்க. இப்போ நம்ம ஒரு நாய் வாங்குகிறோம், அதுலேயே பல ஜாதி நாயின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி குரங்குலையும் பல ஜாதி நாயின்னு சொல்லிடுவான். ஆனால் ஒரு ஆண் ஒரு பெண்ணிலேருந்து வந்தேன்னு சொன்னால், அதுவும் அந்த பெண்ணும் அந்த ஆணிலிருந்து படைக்கப்பட்டவள். அல்லாஹ் தஆலா எப்படி குரானில் சொல்கிறான் பாருங்க, அந்த பெண்ணுமே அந்த ஆணுக்குள்ளேருந்து தான் வந்தா. இப்போ ஒருவேளை ஒரு ஆண் ஒரு பெண் இருந்துன்னா அந்த ஆண் வந்து உயர்ந்த ஜாதி, இல்லை பெண் உயர்ந்த ஜாதி, ஆண் தாழ்ந்த ஜாதின்னு அப்படி கூட ஜாதி உருவாக்கிடுவாங்க.
அதையும் அடிக்குது இஸ்லாம். அந்த பெண்ணும் அந்த ஆணுக்குள்ள இருந்தா வந்தா முடிஞ்சிருச்சா, வேற ஜாதியே கிடையாது அப்படின்னு முடிஞ்சிருச்சா? இஸ்லாம் முழுக்க முழுக்க அதுக்கு ஸ்டாப் வச்சிருச்சு. இறைவன் இதை மட்டும் சொல்ல, அவன் படைத்த முதல் மனிதரான ஆதாம் அலைஹிஸ்ஸலாம் படைக்கப்பட்ட போதே இந்த உலகம் உருவான கதையை சொல்றான் அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல. ஷைத்தான் என்ன சொல்றான்? நான் நெருப்பால படைக்கப்பட்டவன், அவர் மண்ணால படைக்கப்பட்டவர், அவருக்கு நான் என்னால் சுஜூத் செய்ய முடியாது அப்படின்னு. இறைவனுக்கு பிடிக்காத குணம் என்ன? அங்கேயே என்ன ஸ்டார்ட் ஆகுது? நான் பெரியவன், இவன் சின்னவன், இவனும் நானும் ஒன்னா. இதுதான் ஃபர்ஸ்ட். இந்த பிரிவினையினால விரட்டப்பட்டவன் தான் ஷைத்தான். நான் பெருசு, நீ இவன் சின்னவன் சொல்ற பழக்கம் இறைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காது. எல்லாருமே சமம் தான், எல்லாருமே இறைவனின் அடிமைகள் தான். இந்த உலகத்துல இறைவனுக்கு அடிமையாகாம நம்ம அப்படியே விட்டுட்டோம்னா எதுக்காவது ஒண்ணுக்கு அடிமையாகுவான். போதைக்கு அடிமையாகுவான், பொண்ணுக்கு அடிமையாகுவான், பணத்துக்கு அடிமையாகுவான், புகழுக்கு அடிமையாகுவான். ஏதாவது ஒரு ஒன்று அடிமையாகி அவன் என்ன பண்ணுவான்? கஷ்டப்படுவான். எல்லாருமே இறைவனுக்கு அடிமை ஆயிட்டோம்னு நினச்சிக்கோங்களேன், இறைவனால் படைக்கப்பட்ட எதுக்குமே நம்ம அடிமையாக இருக்க மாட்டோம். நம்ம சந்தோஷமாக இருப்போம். ஏதாவது ஒரு விஷயத்துக்கு அடிமையாக இருக்கவங்களுக்கு தெரியும் அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி, அதுலேருந்து வெளியே வர முடியாமல் தவிச்சுக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லி. கண்டிப்பாக அது அவங்களை கஷ்டப்படுத்தும். ஆனால் இறைவனுக்கு அடிமையாக இருக்கும்போது, ஒரு மனுஷன் இறைவனுக்கு அடிமையாக இருக்கும்போது அவன் எவ்வளோ சந்தோஷமாக இருக்கான்னு சொல்லி அவனுக்கு தெரியும். அது மாதிரி இறைவன் எல்லாருமே ஒன்று, எல்லாருமே அப்படிதான். நீ இவன் முன்னாடி பின்னாடிலாம் கிடையாது. ஷைத்தான் உயர்ந்த இடத்துல தான் இருந்தான். ஆனால் நான் உயர்ந்தவன் அவன் நினச்ச நினைப்பு அவனை தூக்கி எறிய வச்சிருச்சு சொர்க்கத்துலேருந்து. அப்போ இறைவனுக்கு பிடிக்கவே பிடிக்காத ஒரு குணம் என்னென்னா தான் உயர்ந்தவன்னு நினைக்கிறது. இப்போ எல்லாருமே சொல்கிறாங்க இல்லைம்மா எல்லாம் ஒன்று தான் சமம்னு சொல்கிறாங்க. அதுலேருந்து இஸ்லாம் எப்படி வேறுபடுது? இப்போ எல்லாரும் என்ன சொல்கிறாங்க? தத்துவவாதிகள்லாம் புக்கு எழுதி வைக்கிறாங்க, சட்டம் தீட்டுறாங்க, யாதும் ஊரே யாவரும் கேளிர்னு பாட்டு பாடுறாங்க, ஜாதிகள் இல்லையடி பாப்பான்னு சொல்கிறாங்க. எல்லாரும் ஒன்றுன்னு சொல்லிட்டாங்களா? இதை பாடினோன்னு ஜாதி இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? ஜாதி அழிஞ்சிருச்சா? பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும்னு சொல்கிறாங்க வள்ளுவர். அப்படி சொன்னோடனே எல்லா உயிரும் சமம் தான் அப்படின்னு ஆயிடுச்சா? எல்லாமே ஒரு பாட்டாவோ ஒரு தத்துவங்களாகவோ இப்படி தான் பதியப்பட்டிருக்கு. எத்தனை கொள்கைவாதிகள், எத்தனை அறிவாளிகள், எத்தனை தத்துவ ஞானிகள், இல்லை எத்தனை பாடகர்கள், எப்படி யார் என்ன சொன்னாலும் ஜாதி ஜாதியாக தான் இருக்கே தவிர அது நம்ம நாட்டை விட்டு நீங்கி போகவே இல்லை. ஆனால் அதை முழுக்க மொத்தமாக வேறு இருந்தவங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க. இறைவன் ஸ்ட்ராங்காக போட்டுட்டானா எல்லா மனுஷங்களும் ஒன்றுன்னு அதை பின்பற்ற விஷயத்தில் காட்டணும் இல்லையா? அப்படி காட்டினா தானே இன்றைக்கி ஸ்ட்ராங்காக முடியும். ஏன்னா இன்னைக்கு இஸ்லாம் பரவிக்கிட்டு வர்றதுக்கு முக்கியமான காரணம், இன்னைக்குன்னு இல்லை என்றைக்குமே இஸ்லாம் பரவறதுக்கு முக்கியமான ஒரு காரணமே தீண்டாமை இன்மை தான். தீண்டாமைங்கிறது கிடையாது. அந்த காலத்தில் வாழ்ந்த மக்களுக்கு, காஃபிர்களுக்கு என்ன பிரச்சனையாக இருந்துச்சு? அல்லாஹ்வை வணங்கணும் அப்படின்னு சொல்கிறது பிரச்சனையாக இருந்துச்சா? இல்லை. அல்லாஹ்வை நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிறத விட அவங்க சிறப்பாக புரிஞ்சு வச்சுருந்தாங்க. வானத்துலேருந்து மலையை பொழிவிக்கிறது யார்? அல்லாஹ். பூமியில் புல்பூடுகளை விளைவிக்கிறது யார்? அல்லாஹ். உயிரை கொடுத்தது யார்? அல்லாஹ். எல்லாமே அல்லாஹ். சரிங்களா? அதாவது நம்ம உயிர் யார்கிட்ட போக போகுதுன்னா அல்லாஹ், அல்லாஹ் கிட்ட தான் போக போகுதுன்னு அவங்களுக்கு நல்லா தெரியும். அதனால் அல்லாவை கொண்டு போகிறது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு சேலஞ்சிங்கான விஷயம் இல்லை. அப்போ என்ன சேலஞ்சிங்கான விஷயம்? எல்லாருமே ஒருத்தர் அப்படின்னு சொன்னதுக்கு தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கல்லால் அடிக்கப்பட்டாங்க. இவர் என்ன எல்லாரும் ஒருத்தருங்கிறாரு. பிலாலும் ஒன்றா, அம்மாரும் ஒன்றா, அபுஜஹலும் ஒன்றா, அபுலஹபும் ஒன்றா. எப்படி இது சமமாகும்? நாங்கள் எவ்வளோ பெரிய ஆள், இவனுங்க அடிமைங்க, இவன் கருப்பை, இவங்க தீண்டத்தகாதவங்க. இப்படி தான் அவங்களுக்குள்ள பெரிய பிரச்சனை இருந்துச்சு. ரசூலுல்லாவுடைய கை ஓரளவு ஓங்கி மக்கள் அவங்க பேச்சை கேட்குற நிலைமை வரும்போது கூட என்ன சமரசம் செஞ்சுக்கலான்னு சொன்னாங்க அந்த மக்கள். சரிப்பா நீ சொல்கிறத நாங்கள் கேட்குறோம், ஆனால் இவங்களும் நாங்களும் ஒன்றுன்னு சொல்லாத, இவங்களுக்கு ஒரு மீட்டிங், இவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு இடம் அரேஞ்ச் பண்ணி எங்களுக்கு ஒரு தனியாக ஒரு அரேஞ்ச் பண்ணு, நாங்கள் இவங்க கூட உட்கார மாட்டோம். இதுதானே அவங்களோட பிரச்சனையாக இருந்துச்சு. ஆனால் அதுக்கெல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஏதாவது செவி கொடுத்தாங்களா? அல்லாஹ் இறக்கி வச்ச மார்க்கத்தில் அவன் வேற நீ வேறன்னு கிடையாது. எந்த ஒரு அரபியும் அஜமியை விட மிக பெரியவன் கிடையாது. ஏன்னா அப்போ எப்படி யோசிச்சாங்கன்னா, அரபி பேசுகிறவங்க எல்லாருமே அரபி அல்லாதவர்களோட ஒப்பிடும்போது அவங்க தான் உயர்ந்தவங்கன்னு அப்போ அவங்க அதாவது வெறி பிடிச்சவங்களா இருந்தாங்க. குலவெறி, நிறவெறி,
மொழி வெறி இதெல்லாம் வந்து அதிகமாக இருந்துச்சு அந்த அரபிகள் கிட்ட. அவங்க யாரும் யாரை விடவும் சிறந்தவங்க கிடையாது, எல்லாரும் ஒன்று தான் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ரசூல்லா. அதாவது தாழ்ந்த ஜாதியினர்னு கருதப்பட்டவன் இன்னைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டானா அவன் அடுத்த நிமிஷமே மற்றவங்களோட சமமாயிடறான், மற்றவங்களோட எல்லாரோடையும் சேர்ந்து தொழுவக்கூடிய ஒரு நிலையை அடைஞ்சிடுறான். அதுவும் எப்படி தொழணும்? நெருக்கமாக நின்று தொழணும், நெருக்கமாக நின்று தான் தொழணும். அவன் முதல்ல வந்துட்டானா அவன் தான் முதல்ல நிற்பான். பரம்பரையாக இஸ்லாத்தில் இருப்பான், பெரிய பரம்பரை பணக்காரனாக இருப்பான், பெரிய பதவியில் இருப்பான், அவனாக இருந்தாலும் பின்னாடி தான் நிற்கணும். புதுசாக இஸ்லாத்துக்கு வரான் பாருங்க, தாழ்ந்த ஜாதியினர்னு கருதப்பட்டு அந்த மனுஷன் முன்னாடி நின்று தொலை வைப்பான். இந்த ஒரு அந்தஸ்தை இஸ்லாம் அவனுக்கு கொடுக்கும். வேற எந்த மார்க்கமாவது அவனுக்கு அந்த அந்தஸ்தை கொடுக்குமா? ஒரு மதத்தில் ஒரு தாழ்ந்த ஜாதியில் இருக்கிறவன் இன்னொரு மதத்துக்கு மாறும்போது அவனுடைய மதம் தான் மாறுமே தவிர அவனுடைய மதிப்பு மாறுறது கிடையாது. அந்த மாதிரி தான் இருக்குது மற்ற மதங்களில். ஆனால் இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒருத்தன் தாழ்ந்த ஜாதியினர்னு இருந்து எஸ்சின்னு இருந்து இஸ்லாத்துக்குள்ளே வந்துட்டான்னா அவனுடைய மதிப்பு மாறிடும். அவனோட மதிப்பு எல்லாரும் மாதிரியும் என்ன ஆகிடுவான்? அவன் ஈக்குவல் ஆகிடுவான். பாயின்னு எதுக்கு கூப்பிட்றாங்க? சகோதரர்கள், எல்லாரும் சகோதரர்கள் தான். நீ வந்து அந்த ஜாதியிலேருந்து வந்து இந்த மதத்தில் இதே எஸ்சியாக இருக்க, இந்து மதத்தில் வந்து நீ எஸ்சியாக இருந்த, இப்போ கிறிஸ்தவ மதத்தில் எஸ்சியாக இருக்க அப்படிங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீ எஸ்சியே கிடையாது, நீ வந்து தாழ்ந்தவனே கிடையாது, நீ எங்களுக்கு சமமானவன் அப்படின்னு வரவேற்கிறது இஸ்லாமா இருக்கும். அந்த டெய்லி தொழுகை 5 வேளை பள்ளிவாசலுக்கு வந்து தான் தொழுகணும் அப்படின்னு இறைவன் போட்ட கட்டளை எப்படி ஆக்குதுன்னா அந்த மனுஷனை அவனுடைய சக மனுஷனோட இணைய வைக்குது. என்றைக்குமே கை குலுக்கிறதும் அவங்க கட்டி பிடிக்கிறதும் இல்லையா, அவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கறதும் இதெல்லாம் அந்த மனுஷனுடைய தகுதியை உயர்த்துது. அவனே ஜாதின்ற வார்த்தையை மறந்துடுவான். அடுத்த தலைமுறையிலாம் வந்து யார் ஜாதினா என்ன அப்படின்னு அவங்களுக்கு தெரியாது. 3வது தலைமுறையில் அவங்களுக்கு கேட்டாங்கன்னா நாங்கள்லாம் பல தலைமுறையாக நாங்கள் இஸ்லாத்தில் தான் இருக்கோன்னு தான் அந்த பசங்க சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆகிடும் அவங்களுடைய சூழ்நிலை. அவங்க வந்து நிலையவே மறந்துடுவாங்க. சரிங்களா? அந்த மாதிரி இஸ்லாம் வந்து சமத்துவத்தை கொடுக்குது. அது மட்டுமா? இப்போ இல்லை ஒரு ஊருக்காரன் அதனால் எல்லாரும் சேர்ந்து தொழுதுகிட்டாங்க அப்படின்னு இல்லை. ஹஜ்ஜின்ற ஒரு விஷயத்தை கடமையாக்குது இஸ்லாம். கடமையாக்கி என்ன சொல்லுது? நீ வந்து இப்போ வந்து அதாவது நம்மளுடைய ஒரு சின்ன ஏரியாக்குள்ள சொசைட்டிக்குள்ளே நம்ம இருக்கிறத விட இன்டர்நேஷ்னல் லெவலில் எந்த அளவுக்கு ஒரு மதவெறி, இனவெறி, குலவெறி, நிறவெறிலாம் இருக்கும் அதையும் ஒழிச்சு காட்டுது. அவன் பெரிய பணக்காரனா, அவன் பெரிய அமெரிக்கனா, வெள்ளையனா, அவன் தொழுகிறானா, அவனுக்கு முன்னாடி ஒரு நீக்ரோ தாழ்ந்தவனா கருதப்பட்டவன் முன்னாடி இஸ்லாத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி அவன் இன்னைக்கு வந்து தொழுதானா, அவன் முன்னாடி வந்துட்டானா, அவன் தொழுவும் போது அவனுடைய காலுக்கு கிட்ட தான் அந்த வெள்ளையனுடைய தலையை வைக்கணும். அதுதான் மார்க்கம். இதை பார்த்து தான் முகமது அலி கிளேஷியஸ்கிலே இந்த மார்க்கத்துக்கு வந்தார். ஏன்னா எவ்வளோ பெரிய மனுஷனாக ஆனாலும் சரி, இந்த உலகத்தில் ஒரு மனுஷன் அவனுக்கு எவ்வளோ திறமை இருந்தாலும், பணம் இருந்தாலும், புகழ் இருந்தாலும், அவனுக்கு எவ்வளோதான் வந்து அறிவு இருந்தாலும் அது எல்லாம் பின்னாடி, ஜாதி தான் முன்னாடின்னு இந்த உலகம் சொல்லுது. ஏன்னா இதை வந்து நிறைய பேர் அனுபவிச்சிருக்காங்க. அதாவது நம்ம பேர் சொல்ல விரும்பலை, ஆனால் முகமது அலி கிளேஷியஸ்கிலே ஒரு எடுத்துக்காட்டுக்கு நம்ம சொல்லிக்கலாம். ஆனால் இதே மாதிரி நிறைய பேர் அவங்களுக்கு அவ்வளோ ஒரு திறமைசாலிகளாக பிரபலங்களாக ஆன பிறகும் கூட அவங்க நீ இந்த ஜாதி தானே, நீ இந்த இடத்துல தான் இருக்கணும்னு புறக்கணிக்கப்பட்டிருக்காங்க. எத்தனையோ பேர் அவங்களால முன்னுக்கு வர முடியல. அப்போ அந்த ஒரு உரிமையை, என்னுடைய திறமைக்கு, என்னுடைய படிப்புக்கு, என்னுடைய அறிவுக்கு உள்ள தகுதியை, அந்த சமத்துவத்தை, அந்த மரியாதையை இஸ்லாம் தான் கொடுக்குதுன்னு சொல்லி எத்தனையோ பேர் அதெல்லாம் தூக்கி போட்டுட்டு இஸ்லாமுக்கு வந்திருக்காங்க. நான் எவ்வளவோ பண்ணேன், ஆனால் எனக்கு மரியாதை இல்லை, என் ஜாதியை வச்சு என்னை பின்னாடி தள்ளினாங்க, ஆனால் என்னுடைய இஸ்லாம் வந்து எனக்கு அந்த முழு உரிமையை கொடுத்துருக்கு, நானும் மனுஷன் அப்படிங்கிற உணர்வை எனக்கு கொடுத்ததே இஸ்லாம் தான் சொல்லிட்டு நிறைய பேர் இஸ்லாத்துக்கு வந்திருக்காங்க. இன்னைக்கு குரானை படித்தோ இல்லை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கை வரலாறை படித்தோ வந்தவங்களை விட இந்த தீண்டாமைங்கிற விஷயம் இஸ்லாமில் இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லி வந்தவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம். இன்னைக்கு நம்மளுடைய சமுதாயமும் என்ன முதலே ரசூல்லா வந்து இங்கே வந்து பரப்பிட்டாங்களா, அதாவது இந்த இந்தியாவுக்கு வந்துட்டாங்களா, பரப்பிட்டாங்களா, எப்படி கொத்து கொத்தா இஸ்லாத்துக்கு போனாங்க? இந்த தீண்டாமைங்கிற விஷயம்தான், தீண்டாமை இல்லைங்கிற விஷயம்தான்.
பெரியாரே சொல்றாரு இல்லையா, இன்னைக்கு 5 மணிக்கு ஒருத்தன் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டானா 5:05க்கு அவன் எல்லாரோடையும் சமமாயிடுவான். இழிவையின் போக்குறதுக்கு ஒரு இனிய மருந்தியது இஸ்லாம் தான் அப்படின்னு சொல்றாரு. இந்த மாதிரி ஜாதி இல்லைங்கிற ஒரு விஷயத்த பாட்டாவோ தத்துவமாவோ கொள்கையாவோ சொல்லி வைக்கிறத விட ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்த ஒரே ஒரு மார்க்கம் அது இஸ்லாம் தான். ஏன்னா முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெரிய ஆட்சியில் இருந்த போதும் நம்ம இவங்களுக்கு கொஞ்சம் வளைஞ்சு கொடுத்து போகணுமே, ஆட்சியில் இருக்கோம் நம்ம வளைஞ்சு கொடுத்து போகலன்னா நம்ம என்ன ஆகிடுவோம், நம்மளுடைய ஆட்சி பறி போயிடலாம் அப்படின்னு நினைக்கல. அவங்க மார்க்கத்துக்காக வேண்டி அடி வாங்கிட்டு இருந்த நேரத்துலையும் அந்த 13 வருடங்களாக அவங்க அனுபவித்த சித்திரவதையிலையும் இந்த தீண்டாமையை நான் எடுத்துகிட்டு வர மாட்டேன், நீ வேற அவன் வேறன்னு நான் காட்ட மாட்டேன், எல்லாரும் ஒன்று தான் அப்படிங்கிறதுல உறுதியாக நின்னாங்க. அதனால தான் இத்தனை வருஷங்களாக எந்த கொள்கைவாதிகளாலையும் பண்ண முடியாத ஒரு விஷயத்த எத்தனை வருஷமாக சொல்லிக்கிட்டு இருக்காங்க. பெரியார் போய் எத்தனை வருஷம் ஆகுது, அதுக்கப்புறம் எத்தனை தலைவர்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. என்ன சொல்ல முடிஞ்சது, தாழ்ந்தவர்கள் அப்படிங்கிற வார்த்தையை தாழ்த்தப்பட்டவர்கள் அப்படின்னு தான் மாற்ற முடிஞ்சிச்சு. ஏன் நீ ஜாதி என்ன அப்படின்னு கேட்கறத தான் அவங்களால மாற்ற முடிஞ்சிச்சு. ஆனால் ஜாதி இருக்குன்றதை அவங்களால மாற்ற முடியல. ஆனால் 13 வருடங்களில் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மக்காலேருந்து மதீனாவுக்கு வராங்க. மதீனாவுக்கு வந்த உடனே அங்கே ஒரு பள்ளிவாசலை கட்டுறாங்க. அந்த பள்ளிவாசலை கட்டி யாரை மேலே ஏறி பாங்கு சொல்கிறாங்க. எப்படி ஸ்ட்ராங்காக இந்த நீ இவன் பெரியவன் இவன் சின்னவன்ற விஷயத்த இஸ்லாம் ஒழிக்குது பாருங்க. பிலால் ரலியல்லாஹு அன்ஹு ஏறி பாங்கு சொல்கிறாங்க. அவங்க கூடவே இருந்தவங்க யார், அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் ரலியல்லாஹு அன்ஹு, எத்தனை உயர்ந்த குலத்தவங்கன்னு கருதப்பட்டவங்க பணக்காரங்க, அவங்களெல்லாம் சொல்ல நீங்கள் ஏறுங்க. அந்த தகுதியை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு ஏன் தாழ்ந்தவன்னு சொல்லி அவனை கஷ்டப்படுத்தினியா, அவனை அடிமைப்படுத்தினியா, நான் அவனை உயர்ந்தவனு கண்ணியப்படுத்துகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த தைரியம் இந்த உலகத்திலேயே எந்த ஒரு அரசியல்வாதிக்காவது எந்த ஒரு ஆட்சியாளர்களுக்காவது வருமா? இந்த உலகத்திலேயே எடுத்துக்கிட்டாலும் யாருக்குமே வராது. பேச்சில் சொல்லலாமே தவிர செயலில் யாராலையும் காட்ட முடியாது. பேச்சில் சொல்கிறதையுமே வந்து சில நேரங்களில் தனக்கு சாதகமாக இருக்கணும் பாதகமாகிடுமே அப்படிங்கிறதுக்காக மாற்றி சொல்கிறவங்க தான் இந்த உலகத்தில் இருக்காங்க. அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த விஷயத்தை கொண்டு வந்தாங்க. கடவுள் இருக்குது அப்படின்னு உண்மையை ஒத்துக்கிட்டு இந்த விஷயத்தை கொண்டு வராங்க. கடவுள் இல்லைன்னு சொல்லி மறுத்துக்கிட்டு ஜாதியை ஒழிக்கணும்னு அவங்க நினைக்கல. இப்போ இன்னொரு கேள்வி கேட்பாங்க, அப்போ உங்களுடைய பிள்ளைக்கு வந்து இந்த மாதிரி தாழ்ந்த ஜாதியிலேருந்து ஒரு பையன் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணி கொடுப்பீங்களான்னு சொல்லி. இதை வந்து முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வாழ்க்கையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்கலாம். என்னென்னா எப்போவுமே முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒரு தீய பழக்கத்தை வேரோடு அறுக்கணும்னா அது அவங்க குடும்பத்துலேருந்து ஆரம்பிப்பாங்க. இப்போ அவங்க குடும்பத்தில் பார்த்தோன்னா அவங்களுடைய இரத்த சொந்தங்களில் ஒருத்தவங்களான ஜைனப் ரலியல்லாஹு அன்ஹா அவங்களுக்கு ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹுங்கிற ஒரு தாழ்த்தப்பட்ட குலத்திலேருந்து வந்த ஒரு மனிதனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ உடைச்சிட்டாங்களா, ஜாதியை உடைச்சிட்டாங்களா, நீ அவங்க வந்து உயர்ந்தவங்கன்னு கருதப்பட்டவங்க, இவங்க தாழ்ந்தவங்கன்னு கருதப்பட்டவங்க எப்போ இஸ்லாத்துக்கு முன்னாடி. இஸ்லாம் வந்தோடனே எல்லாரும் சமமாயிட்டாங்க. ஆனாலும் சில பேர் அவங்கள வந்து தாழ்ந்தவங்க தான். ஏன்னா எல்லாருமே அதை ஏற்றுக்கணும்னு அவசியம் இல்லையே. ரசூல்லா சொன்னாங்கன்றதுக்காக எல்லாருமே வந்து ஜெயித் ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவங்க சொல்கிறாங்களா, இல்லை பிலால் ரலியல்லாஹு அன்ஹு உயர்ந்தவங்க சொல்கிறாங்களா? கொஞ்ச நாள் அந்த இது இருக்க தானே செஞ்சுது. அதை இல்லாமல் ஆக்குறேன்னு சொல்லி கல்யாணம் பண்ணி வச்சாங்க. அடுத்து மக்கள்கிட்ட இருந்து இப்படி கூட கேள்விகள் வரும், அதனால் அதை நான் முன்னாடியே சொல்லிக்கிறேன். அப்போ நீங்கள் வேறு மதத்தில் உள்ளவங்க உங்கள் பொண்ணை விரும்பினா கொடுத்துருவீங்களா? ஒரு இஸ்லாமியல் அல்லாதவர்கள் வந்து உங்கள் பொண்ணை விரும்பி கேட்டாங்கன்னா கொடுத்துருவீங்களான்னு கேட்பாங்க. இது வந்து கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த கொள்கையின் அடிப்படையில் இஸ்லாமியவாதி வந்து ஒரு பியோர் வெஜ்ஜு மாதிரி, சரிங்களா? அதாவது அவன் லா இலாஹா இல்லல்லான்னு சொல்கிறான். அல்லாஹ் இறைவன்னு சொல்ல, அல்லாவை தவிர வேறு யாருமே இறைவன் இல்லைன்னு சொல்கிறான். இப்போ மற்ற மதத்துக்காரங்க இருப்பாங்க இல்லையா, அவங்க எல்லாம் ஒரு நான்வெஜ் மாதிரி எடுத்துக்கோங்களேன். அவங்க காய்கறியும் சாப்பிடுவாங்க, கறி மீனும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரி அவங்கள பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வையும் கடவுள்னு சொன்னால் அவங்க எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஜீசஸையும் எடுத்துக்கலாம், மேரியும் எடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு மரமோ ஒரு சிலையோ இது எல்லாரையுமே அவங்க கடவுள்னு எடுத்துப்பாங்க. அதோட அல்லாவையும் எடுத்துக்கிறது அவங்களுக்கு ஒரு பிரச்சனை கிடையாது. ஆனால் இஸ்லாமிய கொள்கை அடிப்படையில் ஒருத்தன் தான் அல்லாவை தவிர வேறு யாரும் இல்லை. கடவுளுக்கு இந்த பண்புகள்லாம் இருக்குது. கடவுள் தூங்க மாட்டான், கடவுளுக்கு சோர்வு ஏற்படாது, கடவுளுக்கு பலகீனம் கிடையாது, இந்த தன்மைகளோட தான் கடவுள் இருப்பான், அவனுக்கு
பெற்றவங்களோ பிள்ளைகளோ கிடையாது அப்படின்னும் போது மற்ற இப்போ கிறிஸ்தவத்தை எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களதுல வந்து கடவுளுடைய மகன் அப்படின்னு சொல்லுவாங்க, கடவுளுக்கு தந்தை இருக்குன்னுவாங்க. இந்த மாதிரியான விஷயங்கள்ல கொலைப்படி பண்றது இஸ்லாத்துக்கு பிடிக்காது. சரிங்களா? ஏன்னா ஒரு வீட்டில் சேர்ந்து வாழ போறவங்க எப்படி இருக்கணும், ஒரு கொள்கை உடையவங்களா இருக்கணும். இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் இது இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள்னு கிடையாதுங்க. இன்னொன்று சொல்லிக்கிறேன், இப்போ தர்காவுக்கு போகிறாங்க, நல்லா வெளிப்படையாக தெரியுது அவங்க வந்து ஃபாத்தியா ஓதுறாங்க. இஸ்லாமியர்கள்ன்ற பேரில் தான் இஸ்லாமியர்களாக தான் இருக்காங்க, முஸ்லீம்களாக தான் இருக்காங்க, ஃபாத்தியா ஓதுறாங்க, தர்காவுக்கு போகிறாங்க. இப்போ நான் வந்து லா இலாஹா இல்லல்லா முஹம்மது ரசூலுல்லா அப்படின்ற தௌஹீதில் இருக்கேன். நான் போய் அந்த முஸ்லீம் வீட்டில் போய் பொண்ணு எடுப்பேனா? அவனும் முஸ்லீம் தான், நானும் முஸ்லீம் தான். பொண்ணு எடுக்க மாட்டோம், மாப்பிள்ளை எடுக்க மாட்டோம். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாழ்க்கை நிரந்தரமானது கிடையாது, மறுமை வாழ்க்கை நிரந்தரம். அந்த வாழ்க்கையில் நம்மளுக்கு சொர்க்கம் வேணும்னா இந்த விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். லா இலாஹா இல்லல்லாங்கிற விஷயத்தில் எவன் ஸ்ட்ராங்காக இருக்கணும் அவன் தான் சொர்க்கத்துக்கு போக முடியும்னு நினைக்கிறோம். எங்கள் வீட்டுக்கு வர மருமகளோ இஸ்லாத்தில் இருக்கணும், நேர்வழியில் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது மட்டும் இல்லை, எங்களுக்கு பிடிக்காத சில பேர் இருப்பாங்க, யாருக்காவது இருக்கலாம், அவங்க கூட மௌத்தாகும் போது இந்த வார்த்தையை சொல்லிட மாட்டாங்களா, அவங்க ஈடேற்றம் அடைஞ்சிட மாட்டாங்களா அப்படின்னு தான் ஒரு முஸ்லீம் நினைப்பான். அப்படி நினைக்கும் போது ஒருத்தன் இஸ்லாத்துக்கு இல்லாதவன் வந்து நீங்கள் பொண்ணை கொடுங்கன்னு சொன்னால் அது வந்து கண்டிப்பாக அவங்க கொடுக்க மாட்டாங்க. அதுக்கு மேலே இது கொள்கை சம்மந்தப்பட்ட விஷயம். அந்த கொள்கையவே நான் படிச்சுட்டு வரேன். நான் ஒரு 3 மாதமோ 6 மாதமோ இல்லை 1 வருஷமோ நான் வந்து அந்த கொள்கையை நல்லா படிச்சுட்டு நான் இஸ்லாத்துக்கு மாறுறேன் அப்படின்னு சொல்லி அவன் வந்து இதை கொள்கைக்காக வந்து மாறினானா கண்டிப்பாக அவனை ஏற்றுப்பாங்க. பொண்ணுக்காக மாறினா கூட நிறைய பேர் வீட்டில் ஏற்றுக்க மாட்டாங்க. நான் பேரை மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் கூட நிறைய பேர் ஏற்ற மாட்டாங்க. சில பேர் அதை பெருசாக நினைக்கிறதில்ல, ஆனால் அது பின்னாடி பிரச்சனையாக தான் வரும். கொள்கையை புரிஞ்சுக்கிட்டு நான் மாற்றிக்கிறேன் அப்படின்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. அதே மாதிரி இப்போ நீங்கள் கேட்கலாம், அப்போ உங்கள் பொண்ணு மாறிடக்கூடாது அப்படின்னு சொன்னால், பொண்ணை நம்ம சின்ன வயசுலேருந்தே நம்ம மார்க்கத்தில் எப்படி வளரணுன்றதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதையும் மீறி எனக்கு இந்த ஈடேற்றம் வேணாம், எனக்கு இந்த மார்க்கம் வேணாம், எனக்கு அவன் தான் வேணும்னு சொல்லி ஓடி போச்சுன்னா நம்ம என்ன பண்ண முடியும்? அதை போய் கொல்லவா முடியும்? வெட்டி கொலையாக பண்ண முடியும்? கிடையாது. ஏன்னா இந்த மார்க்கத்தில் லா இக்ராஹ ஃபித்தீன், எந்த நிர்பந்தமும் கிடையாதுன்னு அல்லாஹ் தஆலா சொல்கிறான். நீ இப்படி தான் பிடிச்சி வச்சு அவனையும் இழுத்து வச்சு பண்ணி இந்த மார்க்கத்துக்கு அவங்க எதுவும் கொடுக்க போகிறதில்ல. ஒரு ஆள் சேர்றதுனால இந்த இஸ்லாத்துக்கு எதுவுமே வரப்போகிறது கிடையாது. அவன் மறுமையில் சொர்க்கத்தை அடையணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்காக தான் அவனுக்காக இதை நம்ம அவங்களுக்கு அதை சொல்லி கொடுத்து நீங்கள் இதை மாறுங்கன்னு சொல்கிறோமே தவிர அவங்களுக்கு எந்த கம்பல்ஷனும் கிடையாது. பொண்ணு ஓடி போச்சுனாலும் அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு, இவ்வளோதான் நம்ம வளர்த்துருக்கோம், நம்மளுடைய வளர்ப்பு சரியில்லைன்னு நம்ம தான் நினச்சிக்கணும். அதை வந்து அதுக்காக வேண்டி அவங்கள கொலை பண்ணுறதோ இது பண்ணுறதோ இதெல்லாம் வந்து தப்பு அப்படின்னு இஸ்லாமில் சொல்லப்பட்டிருக்கு. ஓரளவு தெளிவு கிடச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இது என்னன்னா, இன்னொன்று சொல்கிறேன், ஒரு பெற்றவங்களுக்கு ஒரு பிள்ளைக்கு பொண்ணு மாப்பிள்ளையோ பார்க்கும்போது இந்த மாதிரி என் பொண்ணு மாப்பிள்ளை தேடணும், இந்த மாதிரி ஒரு பொண்ணை தேடணுன்ற ஒரு எதிர்பார்ப்பு இருக்க தான் செய்யும். அதை நம்ம தப்புன்னு சொல்ல முடியாது. அவங்க கஷ்டப்பட்டு நம்மளை வளர்த்துருக்காங்க, சரிங்களா? அது வந்து அவனுடைய ரத்தத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடாது. அவன் இந்த வீட்டில் பிறந்துட்டான், அவன் தாழ்ந்தவன் அப்படின்ற அடிப்படையில் இருக்கக்கூடாது. இப்போ அவனுக்கு படிப்பறிவு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நீ படிக்கலப்பா அப்படின்னு ரிஜெக்ட் பண்ணலாம். அவன் படிச்சுட்டு வருவான். நீ உனக்கு வந்து வேலை ஒழுங்காக இல்லைப்பானா அவன் வேலை வாங்கிட்டு வருவான். உனக்கு இந்த கெட்ட பழக்கம் இருக்குப்பா, அவன் கெட்ட பழக்கத்தை விட்டுட்டு வருவான். நீ எங்கள் கொள்கையில் இல்லைப்பா, நீங்கள் வந்து வேறு சாமியை கும்பிட்றீங்க, இல்லைங்க நான் முஸ்லீமாக மாறிக்கிறேன், இல்லைங்க நாங்கள் கிறிஸ்டியனாக மாறிக்கிறேன், இல்லை நான் வேறு எதுவும் மதம் இருந்தால் அதுக்கு மாறிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவங்கவுங்க மதத்தில் உள்ளவங்க அவங்கவுங்கள எதிர்பார்த்து அதை மாறிக்கலாம். ஆனால் இந்த ஜாதின்ற ஒரு விஷயத்த அவன் மாற்றிக்கவே முடியாது. அதுதான் நீங்கள் பிரச்சனை. மதம் மாறிக்கலாம், அது அவன் கையில் இருக்குது. ஆனால் ஜாதின்ற ஒரு விஷயத்த வந்து அவன் எப்படி மாற்ற முடியும்? அவன் ரத்தத்தில் கலந்துருச்சு. அவன் நல்லா படித்து பெரிய ஆளாகி அமெரிக்க ஜனாதிபதி ஆனாலும் அவன் தாழ்ந்தவன் தான் அப்படின்ட்டு கருதப்படுறானே. இந்த நாட்டில் வந்து அதை ஒழிக்க முடியலையே. அதுதான் இப்போ பிரச்சனை, சரிங்களா? அதனால் வந்துட்டு எல்லாருக்கும் கட்டி கொடுத்துடணும் அப்படின்ற மாதிரி சிந்தனையும் யாருக்கும் இருக்கக்கூடாது. பெற்றவங்க எதிர்பார்ப்பாங்க, அவங்களுக்கு முழு உரிமை இருக்குது. அடுத்து ஒரு முக்கியமாக இந்த மாதிரி பசங்க, அதாவது தாழ்த்தப்பட்டவங்கன்னு கருதப்படுறாங்க இல்லையா, நீங்கள் தாழ்த்தப்பட்டவங்களே கிடையாது. நீங்கள் நினச்சா அவங்களுக்கு மேலே எவ்வளவோ வரலாம். உங்களுடைய படிப்பில் ஜெயிச்சு நீங்கள் பெரிய ஆளாகி இந்த காதலுங்கிற பேரில் தயவு செஞ்சு உங்களை நீங்கள் அழிச்சிக்காதீங்க. இந்த சமுதாயம் ஜாதிக்கு விலை போன சமுதாயம் அப்படின்னு தெரியுது. இது ஜாதியை இதில் வந்து பிரிக்க முடியாது. எந்த கொள்கைவாதி எந்த அரசியல்வாதி பேசினாலும் அவங்கவுங்க ஒன்று கொள்கைவாதியால் அந்தளவுக்கு ஸ்ட்ராங்காக பேச முடியாது ஒரு அளவுக்கு மேலே,
அரசியல்வாதிக்கு 2 பக்கம் ஓட்டுமே வேணும், 2 ஜாதிக்காரங்க ஓட்டுமே வேணும். அதனால் அவன் மேல் ஜாதிக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பேசுவாங்க, கீழ் ஜாதிக்காரங்களுக்கு ஏற்ற மாதிரியும் பேசுவாங்க. உங்களுக்கான ஒரு சப்போர்ட் என்றைக்குமே கிடைக்க போகிறதில்ல. உங்களுக்கான சப்போர்ட்டு உங்கள் படிப்பு, உங்கள் வாழ்க்கை, நீங்கள் உங்களை முன்னேற்றிக்கிறது தான். உங்களை யாரெல்லாம் தாழ்ந்தவனு சொல்கிறானோ அவனுக்கு மேலே நீங்கள் வரணும். நீங்கள் அதை விட்டுட்டு இந்த காதல் கத்திரிக்கான்ற பேரில் போயிட்டு அவங்க உங்களை கீழ் ஜாதின்னு சொல்லி உங்களை கொல்ற மாதிரியான நிலைமை நீங்கள் ஏற்படுத்திடாதீங்க. இந்த ஜாதி, அதாவது நான் வந்து இப்படி சொல்லிடக்கூடாது, அப்போ நீங்கள் கடைசியில் நீங்களும் வந்து இந்த பசங்களுக்கு அட்வைஸ் சொல்கிறீங்களான்னு தேவையில்லை. எதுக்கு நம்ம இப்போ என்ன நடந்துருச்சு, இப்போ அந்த பொண்ணுங்க என்ன வந்து சொல்லியிருதுங்க, இந்த திவ்யாவாகட்டும் இல்லை சுபாஷினி ஆகட்டும் என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு இவரை தெரியாது, நாங்கள் காதலிக்கல, எங்கள் அம்மா அப்பா நல்லவங்க, இப்படி தானே சொல்லி எஸ்கேப் ஆயிடுறாங்க. ஏன்னா அவங்களுக்கும் அந்த ஜாதி வெறிங்கிறது உள்ளுக்குள்ளே இருக்க தானே செய்யுது. ஏதோ ஒரு விஷயத்தில் பெற்றவங்க அவங்கள அழுது இது பண்ணாங்களோ எப்படி பண்ணாங்களோ, அந்த பிள்ளைங்களுக்கு முதல்ல வந்து தெரியல, பெற்றவங்களுடைய அருமை வந்து முதல்ல தெரியல. முதல்ல தெரிஞ்சிருந்தா ரொம்ப சந்தோஷம். இப்போ வந்துட்டு ஒருத்தன் செத்த பிறகு, ஒருத்தனை பலி கொடுத்த பிறகு எனக்கும் அவனுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி ஆளுங்களுக்காகவா நீங்கள் வந்து உங்களுடைய உயிரை மாச்சிக்கிறீங்க? இருக்காங்க உண்மையான பொண்ணுங்களும் இருக்காங்க. இப்போ இந்த கௌசல்யாலாம் பார்த்தோன்னா இந்த சங்கர் விஷயத்துக்காக 10 வருஷமாக போராடுறாங்க. அந்த பையனை கொண்டுட்டாங்க, 10 வருஷமாக போராடுறாங்க. ஆனால் அந்த 10 வருஷத்தில் என்ன அவங்க கண்டுட்டாங்க? அந்த பையனுக்கு நீதி கிடைச்சிருச்சா? கிடைக்காது. ஏன்னா இந்த உலகம் வந்து கொன்னவனையும் தண்டிக்காது, எதுக்காக கொல்றான் அந்த ஜாதியையும் இந்த உலகத்தை விட்டு எடுக்காது. அதே மாதிரி சரி கொண்டுட்டான், அவனுக்கு ஒரு சரியான தண்டனை கொடுப்போம். இப்போ கையும் களவுமா தான் அவன் மாற்றிருக்கான் சுர்ஜித்துங்கிறவன், அவனை அதோட முடிச்சிருவோம். இனிமேல் வந்து எவனையும் கொல்லக்கூடாது. அந்த அளவுக்கு எல்லாரும் முன்னாடியும் வச்சு அவனை வந்து எப்படி அவங்க பெற்றவங்க கஷ்டப்படுறாங்களோ துடிச்சு அவங்க புள்ள சாகும் போது ஒரு தப்பும் பண்ணாமல், அந்த மாதிரி இவன் இதுவாகணும் அப்படின்னு சொல்லி நினைப்பாங்களா? அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டும் நிறைய பேர் வந்துட்டாங்க பேச. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க முன்னாடி போட்டதில், அவனுக்கு சப்போர்ட் பண்ணி வராங்க, அவன் ஒரு விக்டிம்னு சொல்லி சப்போர்ட் பண்ணி வராங்க. அந்த மாதிரி தான் இருக்குது சூழ்நிலை. அப்படி இருக்கும்போது உங்கள் பெற்றவங்க உங்களை எவ்வளோ கஷ்டப்பட்டு பெற்று வளர்த்து உங்களை படிக்க வச்சு இவ்வளோ பெரிய ஆள் ஆக்கியிருப்பாங்க. நீங்கள் அதை புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணாமல் யாரோ ஒரு பொண்ணு பின்னாடி போய் அந்த பொண்ணு இன்னைக்கு நீ ஏன் எனக்கு யாரும் தெரியாதுன்னு சொல்கிற மாதிரி இருக்கும்போது, நீ உயிரோடு இருந்தால் இதை கேட்டிருந்தா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்ப, அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்து தயவு செஞ்சு பண்ணாதீங்க. இவ்வளோதான் இருக்குது, நம்ம சூழ்நிலை இப்படி தான் இருக்குன்றப்போ நம்ம அதுக்கேற்ற மாதிரி தான் போய் ஆகணும். இது ஒன்றும் படத்தில் காமிக்கிற ஹீரோயிசம் கிடையாது. எப்படி வேணால் யாரை வேணால் அடித்து போட்டு இது பண்ணுறதுக்கு. நம்ம வாழ்கிறது சாதாரண வாழ்க்கை. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வாழ கற்றுக்கங்க இன்ஷா அல்லாஹ். அம்பேத்கர் அப்படிங்கிறவரை ஏன் இந்த உலகம் கொண்டாடுது? அவர் தாழ்ந்த ஜாதின்னு கருதப்பட்ட ஒரு ஜாதியிலேருந்து பிறந்தவர் தான். ஆனால் அதில் அவர் பட்ட கஷ்டங்களை மற்றவங்க படக்கூடாது, நம்ம கூட இருக்க அந்த பிள்ளைகள் அந்த மனுஷங்க இந்த மாதிரி கஷ்டத்தை அனுபவிச்சிடக்கூடாதுன்னு சொல்லி அவர் படித்து கஷ்டப்பட்டு சட்டம் இயற்றி ஒரு பெரிய ஆள் ஆயிருக்காரு. இன்றைக்கும் அவர் வந்து எல்லாரோட உயர்ந்து நிற்கிறாரு இல்லையா? அவரால் எத்தனை பேர் இந்த மாதிரி தாழ்ந்த ஜாதின்னு கருதப்பட்டவங்க எவ்வளோ பேர் அவரால் சந்தோஷம் அடைகிறாங்க. இன்னைக்கு எவ்வளோ விஷயங்கள் மாறி இருக்கு. ஏன்னா முதல்ல தாழ்ந்த ஜாதின்னு கருதப்பட்டவங்க எவ்வளோ துன்புறுதலுக்கு ஆளாக்கப்பட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ நம்ம முதல்ல நான் சில விஷயங்கள் சொல்லியிருப்பேன், அதெல்லாம் வந்து ஒரு சின்ன எக்ஸாம்பிள் தான் சரிங்களா? ஒரு கடலில் ஒரு கை விட்டு எடுத்த மாதிரி தான், அந்த அளவு தான். ஆனால் தாழ்ந்த ஜாதியினருக்கு ஏற்படுற கஷ்டங்கள் வந்து அதை விட பயங்கரம். அவங்க மேலே ஜாக்கெட் போடக்கூடாது, அவங்க வந்து கொட்டாங்குச்சியில் தான் குடிக்கணும், இந்த மாதிரி எவ்வளோ கஷ்டங்கள், செருப்பணியக்கூடாது இல்லையா? அவங்க குடிக்கிற தண்ணியில் மலத்தை கலக்குறாங்கன்னா அவங்கள அவங்க மனுஷாவே நினைக்கல. ஆனால் இவங்களுக்கு ஆதரவாக அம்பேத்கர் பண்ண விஷயங்கள் வந்து பெரிய விஷயங்கள் தான். அப்போது இந்த மாதிரி நீங்கள் தனியாக தெரியணும்னு நினைங்க. இதில் இருக்க பசங்களை சொல்கிறேன், தனியாக தெரியணும், நம்ம வந்து முன்னேறணும் அப்படின்ற நினைப்பு இருக்கணும். இந்த காதலுங்கிற பேரில் வாழ்க்கை அழிச்சிக்கிட்டு இப்போ இன்னைக்கு அம்பேத்கர் எப்படி மின்றாரோ எப்படி தெரிகிறாரோ அந்த மாதிரி நீங்கள் தெரியுறீங்களா? இல்லை, முடிஞ்சு போச்சு உங்கள் வாழ்க்கை. அந்த மாதிரி தயவு செஞ்சு பண்ணிடாதீங்க. அதே மாதிரி அந்த பொண்ணுங்களுக்கும் ஒரு அட்வைஸு, அதாவது உங்கள் வீட்டில் ஒரு ஜாதிக்காக வேண்டி ஒருத்தனை கொலை பண்ணுற அளவுக்கு போவாங்க அப்படின்னும் போது உனக்கு சின்ன வயசுலேயே தெரிஞ்சிருக்கும் எந்த அளவுக்கு அவங்க அந்த ஜாதிக்காக வேண்டி அவங்க எப்படி வேணால் இது பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அப்போ ஏமா நீங்கள் பாவம் இந்த மாதிரி பசங்களை காதலிக்கிறீங்க? நீங்கள் வந்து காதலிக்கிறன்ற பேரில் அந்த பசங்களை சாவடிச்சுட்டு இன்றைக்கி நீங்கள் வந்து ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி போயிடுவீங்க. அவங்க பெற்றவங்களுக்கு யார் இப்போ பதில் சொல்கிறது? அந்த பையனுக்கு உயிர் இல்லையே. அதனால் பெண்களும் உங்கள் வீட்டு சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு நம்ம வீட்டில் இப்படி தான் இருக்காங்கன்னா நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி நடந்துக்கங்க. நம்ம வீட்டில் இதுக்கு ஒத்துக்கவே மாட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த படத்தில் காமிக்கிற படத்துலேயே நிறைய காதல் கதைகளை காட்டுறாங்க. இந்த மாதிரி ஜாதிக்காக வேண்டி பையனை அழிச்சாதான் நிறைய படங்கள் வருது.
அப்படி இருக்கும்போது நீங்கள் ஏன் வந்து ஏதோ ஒரு படங்கள் இல்லை ஓவர் கம் பண்ணி வருவாங்க பாருங்கள் ஹீரோஸு, இதெல்லாம் தூக்கி போட்டு அதெல்லாம் சும்மா படத்தில் தான் நடக்கும், ஒரு ரியல் லைஃப்பில் நடக்காது. அதனால் உங்களுக்கும் வந்து இது என்ன அட்வைஸ்னால், இப்போ நீங்கள் ஒருத்தன் இறந்த பிறகு பெற்றவங்க மேலே ஒரு பாசம் வருது இல்லை, அதை முன்னாடியே காட்டுங்க. முன்னாடியே வந்து இந்த காதல் கத்திரிக்கான்ற பேரில் இது பண்ணாமல், உங்கள் வாழ்க்கையும் இது பண்ணிக்காமல் அவன் வாழ்க்கையும் இது பண்ணாமல் ஒழுங்காக படிக்கிற வழியை பாருங்கள். இல்லை சில பேர் நினச்சிருக்கலாம், சரி கோபி சுதாகரோடைய ஃபோட்டோவை ஏன் தம்ப்நெயிலில் போட்டு வச்சுருக்கீங்கன்னு, அதையும் சொல்லிக்கிறேன். அவங்க யூடியூப்பில் இந்த மாதிரி காமெடி ஷோஸ் நடத்துகிறவங்க, அவங்கள பற்றி எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அவங்க இதை ஒரு விஷயமா எடுத்து அவங்க பண்ணாங்க, அதை ஒரு காமெடியாக காட்டினாங்க. இந்த ஜாதி வெறியினால் நடக்கிற பிரச்சனைகளை வெளியே காமெடியாக காட்டினாங்க. அது வந்து கண்டிப்பாக நல்லது சொன்னால் மற்றவங்களுக்கு பிடிக்காது, இதில் ஜாதி சம்மந்தப்பட்டவங்க வந்து இதை அவங்க மேலே கேஸ் கொடுத்துருக்காங்க, அவங்க மேலே கம்ப்ளைண்ட் ஆச்சு, இந்த வீடியோவை நீக்கணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது எதுக்காக சொல்ல வரேன்னா, ஒரு விஷயத்தை சீரியஸாகவும் வெளியே சொல்ல விட மாட்டேங்கிறாங்க, காமெடியாகவும் வெளியே சொல்ல விட மாட்டுறாங்க. ஆக மொத்தம் நல்லது சொன்னாலே மக்களுக்கு பிடிக்க மாட்டேங்குது. அப்போ என்ன தான் பண்ணுறது? நல்லதை செய்யவும் மாட்டேங்கிறாங்க, நல்லதை சொல்லவும் விட மாட்டேங்கிறாங்க. அதனால் இந்த மாதிரியான சமுதாயத்தில் நம்ம தான் கொஞ்சம் பார்த்து கரெக்டாக நடந்துக்கணும். மனிதர்களுக்கு மனிதர்கள் வித்தியாசம் கிடையாது. ஒருத்தன் உயர்ந்தவனாகிறதும் தாழ்ந்தவனாகிறதும் அவன் மனசில் இருக்க இறை அச்சத்தை பொறுத்து தான் அப்படின்னு இஸ்லாம் சொல்லுது. ஏன்னா இறை அச்சம் இருக்கும்போது அவன் ஒரு தப்பு பண்ண மாட்டான், இறை அச்சம் இல்லாத இருக்கும்போது என்ன வேணால் தப்பு பண்ணுவான். ஸோ அல்லாஹ் தாலா நம் அனைவருக்கும் இறை அச்சத்தை அதிகப்படுத்தி சரியான விஷயங்களை நாமும் செய்து மற்றவர்களுக்கும் அதை எத்தி வைக்கும் நன்மக்களாக்கி வைப்பானாக. வாஹிர் தவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.